ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடிக்கிற வயலுக்கு நம்மளை ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கிற மாதிரி 4 டிஃப்ரெண்ட்டான ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம லெஸ்ஸி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, 1 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்புலாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக உள்ள தயிராக எடுத்துக்கோங்க. ஆடையோடு இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 2 கப்புக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் ஒரு 4-5 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக லெஸ்ஸி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு டம்ளரில் அதை எடுத்துக்கிறேன். இது ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போ நன்னாரி சர்பத் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். சப்ஜா விதை நான் 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இப்போ நன்னாரி சர்பத்து இதிலே நமக்கு ஸ்வீட் இருக்கும். நமக்கு நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இது நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தர்பூசணி பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. புதினா ஒரு 2-3 தலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புதினா வாசம் பிடிக்குன்னா புதினா சேர்த்துக்கோங்க. நமக்கு சர்க்கரை தேவையில்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு கிளாஸில் இப்போ வடிகட்டியாச்சுங்க. தர்பூசணி ஜூஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை சரியாக இருக்கும். காய்ச்சி ஆற வச்ச பால் அதை எடுத்துக்கோங்க. அது ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு நம்ம ரோஸ் எசன்ஸு சேர்த்திக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸு கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் மட்டும் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப சேர்த்தா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஒரு 2 ட்ராப் மட்டும் விட்டுக்கோங்க. நல்லா சர்க்கரை கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் தர்பூசணி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இது சேர்க்குறதுனால உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி சேர்க்கும்போது சப்ஜா விதை அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஸ் மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட 4 வகையான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று வீட்டில் உள்ளவங்களும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ஜூஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.